தினம் 25/3/2021 நேரம் சரியா 9 மணி 28 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பனிங்லேயே எனக்கு ஸ்கேல்பிங் ஆர்டர் வந்தனால அதை போட வேண்டிய நிலைமை கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம 33,300 கால் ஆப்ஷன் 33,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி பை சைடே கிடையாது, செல் சைடு மட்டும்தான். 794 கிட்ட வந்தா செல்லு, 880 மேலே பை. 33,400 புட்டு பார்த்தீங்கன்னா 700 கிட்ட வந்தா செல்லு, 780 மேலே பை. இன்றைக்கி ஸ்கேல்பிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 433,300 புட் ஆப்ஷன் போட்டிருக்கோம். அது ஒரு 16,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் ஓப்பன்லேயே போட்டதுனால என்னால் வந்து ரெக்கார்ட் உடனே பண்ண முடியல, பொசிஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வந்து ஒரு 20,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே தெரியும் கன்ஃபார்மாக ஸ்கேல்பிங்கில் கரெக்டான ப்ராப்பரான செட்டப் வந்தது. நமக்கு ஒரு 20,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, 23,000 ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 19,000 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா ஓப்பனிங்கில் செட்டப் வந்ததுனால என்னால் டக்குன்னு அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு 19,000 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு 33,300 புட் ஆப்ஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி 22 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம வந்து 33,000 புட்டு வந்து ரெண்டாவது தடவை ஸ்கேல்பிங்காக போட்டிருக்கோம். காத்தால ஓப்பனிங்கில் நான் 33,300 புட் ஆப்ஷன் புக் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 19,000 கிட்ட புக் பண்ணேன். இப்போ 33,000 புட்டு திரும்ப ரெண்டாவது தடவை எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி 56 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம 33,000 புட் ஆப்ஷன் வந்து ஸ்கேல்பிங்கில் வந்து 4 லாட் பை பண்ணியிருக்கோம். ரோபோவில் பை ஆகிருக்கு, நெஸ்ட்லேயும் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700. நேரம் வந்து சரியாக 11 மணி 55 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு பார்க்குறோம் கால் ஆப்ஷனில் நமக்கு எந்த இதுவும் இல்லை. புட் ஆப்ஷனில் மட்டும் நம்முடைய ரேஞ்ச் வந்து 700 வந்துன்னா நமக்கு செல்லு ஜென்ரேட் ஆகும். அதே போல் நம்ம ஸ்கேல்பிங்கில் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல லாபத்தில் இருக்குது. ஒரு 5,600 6,000 கிட்ட லாபத்தில் இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் இது நமக்கு போதும் இன்றைக்கி. ஏன்னா ஆல்ரெடி நான் 20,000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்துட்டேன் ஓப்பனிங் ஸ்கேல்பிங்கில். இது ரெண்டாவது ஸ்கேல்பிங் ட்ரேட் இது. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ஆஃப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் கொடுத்து கட் பண்ணிட்டோம். 6,300 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம வந்து 25,500 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் மார்க்கெட் டக்குன்னு பை வந்திருக்கு. ஆக்சுவலாக கீழே லோ கட் பண்ணுறது மேலே ஹை கட் பண்ணிடுச்சு. ரோபோவில் எடுத்திருக்கு ஒரு லாட்டு. நெஸ்ட்டில் பார்ப்போம், நெஸ்ட்லேயும் எடுத்திருக்கு ஒரு லாட்டு. பார்க்குறோம் 33,400 புட் ஆப்ஷன் நெஸ்ட்லேயும் ஒரு லாட் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எம்டிஎம் பார்க்குறோம் இப்போதைக்கு வந்து நியூட்ரலில் தான் இருக்குது அந்த புட் ஆப்ஷன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட ஆப்ஷனும் நமக்கு வந்து ஒரு 1,800 2,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நமக்கு இது போதுமானது. ஒரு 27,000 28,000 இன்றைக்கி போதுமானது. ஸோ இன்றைக்கி நான் அந்த பொசிஷனை ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். நாளை ஒரு புது ட்ரேடில் பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷன் கட் ஆக போது கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 27,300 இன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.